இன்னைக்கு வந்து சார் ஸ்ரீனிவாசன் திருவாரூர் இவங்க வந்து 97 வயசு தாம்பரத்துல இருந்து வந்திருக்காங்க. ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி கீழே விழுந்த உடனே அவங்க தோள்பட்டையில் ஏற்பட்ட தசைநாறு கிழிஞ்சு போயிருந்துச்சு. அந்த தசைநாறு கிழிஞ்சதுனால அவங்களால கையை மேலே தூக்க முடியாம அவங்களோட வேலையை அவங்களால செய்ய முடியும். இன்ட்ரிமா இந்த மாதிரி ஒரு சிந்தட்டிக் பலூன் ஷோல்டருக்குள்ள வச்சு ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம் 6 வாரத்துக்கு முன்னாடி. ஸோ பேஷண்ட் வந்து ஆப்ரேஷனுக்கு முன்னாடி கடுமையான வழியில இருந்தாங்க. இந்த ஆப்ரேஷன் பண்ண உடனே இமீடியட்டா ஒரு 90 to 95% பெயின் ரிலீஃப் கிடைச்சிருக்கு. இதோட இன்னொரு சிறப்பு அம்சம் என்னன்னா, இந்த பேஷண்ட் தான் வந்து இந்த பலூன் ப்ரொசீஜர் பண்ணதுலேயே வேர்ல்ட்ஸ் ஓல்டஸ்ட் பேஷண்ட். 97 இயர் ஓல்டு பேஷண்ட். இதுக்கு முன்னாடி பண்ணது வந்து 86 இயர் ஓல்டு பேஷண்ட் பண்ணியிருக்காங்க. திஸ் இஸ் 97 இயர் ஓல்டு. அண்ட் இந்த ஆப்ரேஷன் ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஜெனரல் அனஸ்தீசியா கொடுக்கல, லோக்கல் அனஸ்தீசியான்னு சொல்லி இங்கே மட்டும் ஊசி போட்டு கையை மறக்க வச்சு அவங்க முழிச்சிருக்கும் போது அந்த ஆப்ரேஷன் வந்து அவங்களோட பேசிக்கிட்டே செஞ்சு முடிச்சிட்டோம். Completely it took us only 18 minutes to complete the entire surgery. Immediately after surgery, the patient was shifted to the ward and he was sent to home. 6 மாசம் முன்னாடி ஒரு சின்ன 2 படிக்கட்டு தான் வீடு, 2வது படியிலேருந்து விழுந்துட்டா அவ்வளோதான். அப்போது இமீடியட்டாக ஒரு பெரிய இதாக தெரியல, லேசாக வலி இருந்தது. ஏதோ பேராசிட்டமால் போட்டு அப்படி கால் தள்ளி வந்துட்டேன். பட்டு போக போக வலி ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஒரு நாள் கேஷுவலாக இவரை மீட் பண்ணேன், இந்த பிடி ஃபிசியோதெரபிஸ்ட்டு. அவங்க சொன்னாங்க, இது வந்து ஃப்ரோசன் ஷோல்டரு, இதுக்கு வந்து இது ஃபிசியோதெரப்பி எடுத்துட்டா சரியாக போய்ட்டுருந்தாங்க. அவங்க ஒரு 3 டைப் ஆஃப் ஃபிசியோதெரப்பி கொடுத்தாங்க. கொடுத்துட்டு இப்போ எப்படி இருக்குன்னாங்க, ஐயோ இன்னும் வலி ஜாஸ்தியாக இருக்குதுங்கன்னு. அவங்க சொன்னாங்க, நீங்கள் இமீடியட்டாக ஒரு ஆர்த்தோ டாக்டரை பாருங்கள், இது ஏதோ சம்திங், அதை இது வேறு ஏதோ என்னன்னு தெரியல, போய் பாருங்கன்னாங்க. ரேலா ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்க மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். இதில் நிறைய எல்லா ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. நான் ஆர்த்தோ டாக்டரை ஃபிக்ஸ் பண்ணி உனக்கு சொல்கிறேன்னு இமீடியட்டாக பார்த்துருந்தாரு. அவர் ஆர்த்தோ டாக்டர் பிரகாஷ் ஐயாத்தர் ஐயா அவரை பார்த்துட்டு இமீடியட்டாக கூப்பிட்டாரு. நான் வந்து டெஸ்டெல்லாம் எடுத்தாங்க, எம்ஆர்ஐ ஸ்கேன், சிடி எல்லாம் எடுத்துட்டு அவர் தான் சொன்னார், அந்த ரொட்டேஷன் இது கிழிஞ்சிருச்சு, அது ரொம்ப தூரம் வேறு போயிடுச்சுங்க, இது வந்து ஆப்ரேஷன் பண்ணோம், நாங்கள் இதெல்லாம் முடிவெடுத்து உங்களுக்கு சொல்கிறோம் அப்படின்னாங்க. ரேலா ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃபும் நான் ஜாயின் பண்ண இது அட்மிட் ஆனதுலேருந்து டிஸ்சார்ஜ் ஆன வரைக்கும் ஸ்டாஃப் எல்லாருமே எல்லாம் கோஆப்ரேட் பண்ணி சொந்த வீடு மாதிரி எனக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணாங்க. அவங்களுக்காக ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். டாக்டருக்கு தேங்க்ஸ்.